ஹலோ மக்களே, வெல்கம் டு கோயம்புத்தூர் டுடே சேனல். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் சௌக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நம்ம எதுக்காக இந்த கோயம்புத்தூர் டுடேங்கிற சேனலில் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, டு டிஸ்கஸ் மெயின்லி அபவுட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அப்கமிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன் கோயம்புத்தூர், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ், அது போக ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு தான் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி கோயம்புத்தூர் வந்து ஒன் ஆஃப் த மினி ஐடி காரிடராக டெவலப் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டு சென்னை, நெக்ஸ்ட் டு பெங்களூர். ஸோ கோயம்புத்தூர் வந்து ஒரு ஐடி ஹப்பாக மாறப்போகுது. ஸோ அதனால தான் நான் இப்போவும் நிறையா ஐடி பார்க்ஸ், டைட்டில் பார்க்ஸ் எல்லாமே கோயம்புத்தூரில் வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பேர் வந்து அவுட்டர் ரிங் ரோட். ஸோ இது வந்து 3 ஃபேஸில் வரப்போகுது. வெஸ்டர்ன் ரிங் ரோட், ஈஸ்டர்ன் ரிங் ரோட் அண்ட் சதர்ன் ரிங் ரோட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரிங் ரோடு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நம்மளோட கூகுள் மேப்பில் போயிட்டு கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோன்னா, ஸோ இப்படி ஒரு பவுண்ட்ரி லைன் போட்டு ஒரு ரிசல்ட் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்டுக்கான பவுண்ட்ரி. ஸோ இப்போ அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரை சுற்றி அவுட்டர் ஏரியாவில் ஒரு ஃபுல் ரவுண்ட் ஹைவே ப்ராஜெக்ட் வரப்போகுது. ஸோ அது பேர் தான் அவுட்டர் ரிங் ரோட். ஸோ இது ஒரு 6 லேன் ஹைவே ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து எதுக்காக இந்த அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்றது ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெஹிக்கிள் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருது. அது கோயம்புத்தூர் போக வேண்டியதில்லை, பட் கோயம்புத்தூர் கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு இடத்துக்கு போகணும். ஸோ அப்படி இருக்க வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த அவுட்டர் ரிங் ரோடு எடுத்துகிட்டு, ஸோ இந்த ரிங் ரோட்டில் இருக்க தேவையான எக்ஸிட் வழியாக வெளியே போய் அவங்க கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வராமையே அவங்க கிராஸ் பண்ணி வெளியே போயிடலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து இந்த ஹைவே கொண்டு வராங்க. அப்புறம் இன்னொரு பர்பஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே வந்து நம்ம வேற ஒரு ஸோ நார்த் ஜோன் டு சவுத் ஜோன் வரணும் அப்படின்னா, இப்போ சிட்டிக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு 3 டைம்ஸ் ஹையர் லாங்கர் டைம் எடுக்கலாம் டியூ டு டிராஃபிக். ஸோ அதையும் வந்து நம்ம இந்த அவுட்டர் ரிங் ரோடு வழியாக வந்தால் வி கேன் அவாய்ட் த டிராஃபிக். ஸோ இதோட மெயின் யூஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ சிட்டிக்குள்ளே டிராஃபிக் குறையிறதுக்காக இது கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளே இருக்க பொல்யூஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், அது போக இந்த வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர வெஹிக்கிள்ஸ் தேவையில்லாமல் அவங்களும் நம்ம சிட்டி டிராஃபிக்குள்ளே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ராஜெக்டோட பெனிஃபிட்ஸ். ஸோ எந்த ஒரு டெவலப்பிங் சிட்டிக்கும் இந்த அவுட்டர் ரிங் ரோடுங்கிறது ரொம்ப நெசசிட்டி. ஸோ இன்னைக்கு இதில் நாம் பார்க்க போகிறது சதர்ன் ரிங் ரோடு. ஸோ சதர்ன் பார்ட் ஆஃப் கோயம்புத்தூரில் வரப்போகிற சதர்ன் ரிங் ரோடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சதர்ன் ரிங் ரோடு வந்து நம்மளுக்கு மதுக்கரை, ஸோ மதுக்கரையிலிருந்து ஆக்சுவலி செல்லக்கரசல் அப்படின்ற ஊர் வரைக்கும் வர ஸ்ட்ரெச் தான் சதர்ன் ரிங் ரோடு. ஸோ நான் இப்போ டீட்டெயில்டு மேப் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மேப் பார்த்தீங்கன்னா லோக்கல் பிளானிங் ஏரியா கோயம்புத்தூரோடது. அதாவது இது வந்து ஃபுல் கோயம்புத்தூர் மேப்பும் கிடையாது, இது ஒரு கார்ப்பரேஷன் லிமிட் மேப்பும் கிடையாது. இது வந்து லோக்கல் பிளானிங் ஏரியா மேப்னு சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து கோயம்புத்தூருக்கான இண்டஸ்ட்ரியல், ரெசிடென்ஷியல் அந்த பிளான்ஸ் எல்லாமே இந்த ஜோனுக்குள்ளே இருக்க ஏரியாவுக்கு ஸோ கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நான் சதர்ன் பார்ட் இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். எஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் லைன் உங்களுக்கு தெரியும். இந்த ஒயிட் லைன் தான் வந்து இந்த சதர்ன் ரிங் ரோட் ஸோட ஆக்சுவல் ரூட் இது.
ஸோ இது வந்து இந்த மதுக்கரை பக்கத்தில் இருந்து சும்மா இந்த ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாலந்துறை, அரிசிபாளையம், மயிலேறிபாளையம், பச்சைப்பாளையம் வழியா நம்மளுக்கு இடையர்பாளையம், செல்லக்கரசல் வந்து நம்மளுக்கு இங்கே முடியுது இந்த சதர்ன் ரிங் ரோடு. ஃபர்தர் இந்த ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயும் போயிட்டு திருப்பியும் மறுபடியும் கோயம்புத்தூருக்குள்ளே வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வர வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதுதான் இதோட டீட்டெயில்டு ரூட், ஹைவேயோட 6 லேன் ஹைவேயோட ரூட். இந்த ஜோன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருக்க ஏரியாஸ் கவர்மெண்ட் வந்து சம் கிளஸ்டர்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஃபார் இந்த கோயம்புத்தூருக்கு. ஸோ அதில் இந்த ஹைவே பக்கத்தில் வர கிளஸ்டர்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் வந்து சூலூர், காங்கேயம்பாளையம், அப்புறம் அப்பநாயக்கம்பட்டி. ஸோ இந்த ஜோன் வந்து நம்மளுக்கு டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் வரப்போகிற டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரப்போகுது. அடுத்தது பாப்பம்பட்டி, இடையர்பாளையம், செல்லக்கரசல். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் கிளஸ்டர், எனர்ஜி கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் நிறைய விண்மில்ஸ் எல்லாமே இந்த ஜோனில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே பாலந்துறை, அரிசிபாளையம் இந்த ஜோன் எல்லாம் வந்து ஆக்ரோ ப்ராசஸிங் அண்ட் ஃபுட் டெக் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கிளஸ்டர் ஜோனாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் திஸ் ஹைவே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த கிளஸ்டர் பேஸ்டு இங்கே டெவலப்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கவர்மெண்ட்ஸ் வந்து புஷ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ ரைட் டைம் டு இன்வெஸ்ட் நியர் தீஸ் ஹைவே ஏரியாஸ். ஸோ இந்த மேப்பில் நீங்கள் இந்த க்ரீன் கலர் பார்க்குறது எல்லாமே வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்குது. ஸோ இந்த எல்லோ வித் லைன்ஸ் அந்த ஜோன் எல்லாம் வந்து இப்போது ரெசிடென்ஷியலாக கன்வெர்ட் ஆக போகிற லேண்ட். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே பார்க்கும்போதே தெரியுது நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியா அப்கமிங் கன்வர்ஷனில் இருக்குது. ஸோ தெர் ஆர் மெனி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அலாங் திஸ் ரீஜியன். ஸோ அரவுண்ட் 5 to 10 years டைமில் வந்து இங்கே வந்து நல்ல லேண்ட் அப்ரிஷியேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ரிங் ரோடு பற்றியும் we will discuss. ஸோ நம்மளோட யூடியூப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா பேஜ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ பை எவ்ரி ஒன். தேங்க்யூ.